ஹாய், இப்போது தெர்மோடைனமிக்ஸ்லேருந்து ஒரு கொஷின் பார்க்கலாம். இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கிடையாது, பட் ஆனால் ஜஸ்ட் ஒரு புக்லேருந்து எடுத்த கொஷின் தான். சரி, ஓகே. கொஷின் என்னன்னா, an ideal gas at a pressure of 1 atmosphere and a temperature of 27 degrees Celsius. ஆக்சுவலி தெர்மோடைனமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் இல்லை ஜென்ரலாகவே உங்களுக்கு டெம்பரேச்சர் வந்து செல்சியஸில் இருக்கிறத விட ஃபாரன்ஹீட்டில் இருக்கிறத விட கெல்வினில் வச்சு நீங்கள் சம்ஸ் போட்டால் தான் ஆன்சர் பர்ஃபெக்டாக வரும். லைக் ஈவன் தான் ரேஷியோவாக இருக்கலாம், இல்லை ஆக்சுவலாக நம்ம டிரைவ் பண்ணுற மாதிரி இருக்கலாம். லைக் எதுவாக இருந்தாலும் நீங்கள் செல்சியஸோ ஃபாரன்ஹீட்லேயே கொடுத்துருந்தா அதை கெல்வினுக்கு மாற்றிருக்குங்க. அது ஆக்சுவலி பெஸ்ட் வே இஸ் ஓகே. டெம்பரேச்சர் ஆஃப் 27 degree Celsius இஸ் கம்ப்ரஸ்ட் adiabatically. இது ரொம்ப முக்கியம். adiabatically until its pressure becomes 8 times the initial pressure. ஓகே, 8 times the initial pressure. Then the final temperature is ஓகே. அதாவது ஒரு கேஸ் வந்து 1 atmosphere 1 atmலையும் 27 degree Celsiusலையும் ஃபஸ்ட் இருக்குது. நெக்ஸ்ட்டு அதை வந்து adiabatically கம்ப்ரஸ் பண்ணுறாங்க such a way that அதோட ப்ரெஷர் வந்து 8 times ஆகிருக்கு. அதாவது ஃபஸ்ட்டு 1 atmல இருந்ததுன்னா இப்போ 8 atm. அப்போ அதோட டெம்பரேச்சர் நான் கேட்குறாங்க. சரி, ஓகே. இந்த கொஷின் நான் சூஸ் பண்ணது காரணம் வந்து நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது adiabaticல PV பவர் காமா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். சரி, ஓகே. பட் இங்கே நமக்கு ப்ரெஷர் அண்டு டெம்பரேச்சர் வச்சு தான் பேசுகிறாங்க. ஸோ நம்ம இது வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் அண்டு ப்ரெஷருக்கு மாற்றணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, ஐடியல் கேஸ் தானே, ஸோ ஐடியல் கேஸோட ஈக்குவேஷன் PV ஈக்குவல் டு nRT அதை எடுத்துக்கிட்டேன். ஓகே, அப்போது எனக்கு ப்ரெஷரும் டெம்பரேச்சர் வச்சு தான் பேசணும். எனக்கு வந்து வால்யூம் தேவையில்லை. ஸோ நான் வால்யூம் வந்து எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறேன்னா, nRT/P அப்படின்னு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ P இன்ட்டு Vயை வந்து nR பவர் காமா T பவர் காமா பை P பவர் காமா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஓகே தானே? அதாவது விக்கு பதிலாக nRT/P போட்டுக்கிறேன். அங்கே V வந்து V பவரில் காமா இருக்குது. ஸோ அந்த பவர் காமாவை வந்து நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ P பவர் இங்கே 1 இருக்குது, இங்கே டினாமினேட்டரில் காமா இருக்குது. ஸோ 1 மைனஸ் காமா. ஓகே. நெக்ஸ்ட்டு இந்த nR பவர் காமா, என்னன்றது கான்ஸ்டன்ட், மோல் மாறாது கம்ப்ரஸ் பண்ணுறதுனால. ஆறுன்றது கேஸ் கான்ஸ்டன்ட், ஸோ அதுவும் நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஸோ இந்த கான்ஸ்டன்ட் வந்து கன்சிடர் பண்ண தேவையில்லை, ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு கான்ஸ்டன்ட் தான் அதை டிஃபைனே பண்ணுறோம். ஸோ ஜஸ்ட் இந்த கான்ஸ்டன்ட் வந்து கன்சிடர் பண்ண தேவைன்னா. நெக்ஸ்ட்டு T பவர் காமா. ஓகேவா? T பவர் காமா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். சரி, ஓகே, அவ்வளோதான். இப்போ வந்து நமக்கு தெரியும். இப்போ சப்போஸ் ஒரு ஈக்குவேஷன் இப்படி இருந்துச்சுன்னா நமக்கு என்ன தெரியும்? P1 1 மைனஸ் காமா T1 பவர் காமா ஈக்குவல் டு P2 1 மைனஸ் காமா T2 பவர் காமா. உங்களுக்கு தெரியும் தானே? இப்போ AB ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்னா A1 B1 ஈக்குவல் டு A2 B2 அது மாதிரி தான். சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து நமக்கு T2 தான் வேணும். ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, T2/T1, அதாவது இந்த T2 வந்து இந்த சைடு இல்லாட்டி இந்த T1 அந்த சைடு கொண்டு போயிட்டு சச்சவே தட் T2/T1 இப்படி இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. லைக் இண்டிவிஜுவலாக காமா இருக்குது, நான் ஓவராக 1 காமா மேலே போட்டுக்கிட்டேன். இப்படி எழுதிக்கலாம் மேத்தமெட்டிக்கலி. ஓகே, இது வந்து நெக்ஸ்ட்டு ஃபர்தராக அப்படி பண்ணலாம். P1 ஓகே, இங்கே பூச்சி இருக்குது, லைக் அது ஸ்க்ரீனோட ப்ளே பண்ணிகிட்ருக்கு. அதான், வேறு ஒன்றும் கிடையாது. P1 பவர் 1 மைனஸ் காமா. சரி, ஓகே. லைக் இந்த ஃபார்மேட்லேருந்து இந்த ஃபார்மேட் எப்படி இருக்குன்றது தெரியணும். இது வந்து பேசிக் மேத்தமெட்டிக்ஸ். ஓகே, இப்போ வந்து எனக்கு T2 தான் வேணும், ஏன்னா நமக்கு வந்து T1 தெரியும், P1 தெரியும், P2 தெரியும். P2 8 டைம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகே, பிரச்சனை கிடையாது. நான் எதுக்கு ஒரு தடவை கிவன் எடுத்து எழுதிக்கிறேன். P1 ஈக்குவல் டு 1 atm, T1 ஈக்குவல் டு 27 degree Celsius, அது வந்து ப்ளஸ் 273, அப்போனா 300 கெல்வின். நெக்ஸ்ட்டு P2 என்னது 8 டைம்ஸா, அப்படின்னா 8 atm. சரி, ஓகே. இப்போது T2/T1 பவர் நமக்கு காமா கிவனில் கொடுத்துட்டாங்க. காமா, ஓகே, அது காமா சிம்பிள் தான். காமா ஈக்குவல் டு 3/2. காமான்னு தெரியல, CP/CV. ஸோ 3/2 ஈக்குவல் டு P1/P2 பவர் 1 மைனஸ் 3/2. 1 மைனஸ் 3/2 என்ன? மைனஸ் 1/2. ஓகே, அப்போனா T2/T1 பவர் 3/2 ஈக்குவல் டு P1/P2 மைனஸ் 1/2. இங்கே பாருங்கள், லைக் இந்த சைடும் /2 இருக்குது, அந்த சைடும் /2 இருக்குது. அதாவது ரெண்டுமே ரூட்டுக்குள்ளே இருக்க மாதிரி. ஸோ இதை நம்ம வந்து கேன்சல் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சொல்ல வரல, ஜஸ்ட்டு நம்ம ரூட்டுக்குள்ளே இருக்கிறத மட்டும் கன்சிடர் பண்ணுற மாதிரி. ஸோ T2/T1 ஹோல் கியூப் ஈக்குவல் டு P1/P2 பவர் -1. -1ல் இருக்குது. ஸோ எனக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கிறது +1 தான். ஸோ அதை நான் வந்து ரெசிப்ரோக்கல் எடுத்துக்கிறேன். அப்போனா T2/T1 பவர்
3 ஈக்குவல் டு P2 by P1 பவர் 1ல் இருக்குது, அதனால் அதை நான் மென்ஷன் பண்ணல. T2 by T1 ஈக்குவல் டு P2 by P1 பவர் 1/3. அதாவது இந்த சைடு இருக்க 3/3 அந்த சைடு போயிடுச்சுன்னா 1/3. அதாவது இந்த சைடு கியூபிக் ரூட், அந்த சைடு கியூபிக் ரூட் எடுக்கிற மாதிரி. அப்படின்னா ஃபர்தராக T2 இஸ் நத்திங் பட் T1 இன்ட்டு P2 by P1 பவர் 1/3. T1 என்ன நமக்கு 300, P2 என்ன நமக்கு 8, P1 1 பவர் 1/3. கியூபிக் ரூட் ஆஃப் 8 என்ன 2. ஓகே, அப்போனா 300 இன்ட்டு 2 விச் இஸ் 600. 600 என்னது, நம்ம கெல்வினில் டெரிவேஷன் போட்டிருக்கோம், அப்போ நமக்கு ஆன்சரும் கெல்வினில் தான் கிடைக்கும், 600 கெல்வின். ஆனால் நமக்கு ஆப்ஷனில் வந்து எல்லாம் செல்சியஸில் கொடுத்துருக்காங்க, ஸோ கன்வெர்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் கிடையாது. அதாவது கெல்வினை கன்வெர்ட் பண்ணோன்னா செல்சியஸ் ப்ளஸ் 273, செல்சியஸ் வேணும்னா நத்திங் பட் கெல்வின் மைனஸ் 273. ஸோ நமக்கு கெல்வின் 600 வந்திருக்கு, மைனஸ் 273 3 இதில் நமக்கு ஒரு 26 கிடைக்குமா, 326. ஓகே கரெக்டாக, சாரி 327. அப்படின்னா நமக்கு ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். இந்த சம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன சாப்டர்லேருந்து என்ன சம் வேணும்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கு சம்மே பர்டிகுலர் டவுட் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் அந்த சம் எங்கேயாச்சும் இருந்தால் காப்பி பேஸ்ட் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ அதை பார்க்கலாம். ஓகே, பை.